ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்எம் கிரியேஷன். நான் இந்த பழைய ஓல்டு ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய வயர், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரும்பு பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த வயரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் வந்து மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா லீஃப் ஷேப் வந்து வர்றதுக்காக. ஸோ அதனால் வந்து மாஸ்கிங் டேப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லீஃப் ஷேப் வரதுக்காக நான் பெர்ஃபெக்டாக வந்துட்டு சிசர்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கலர் பண்ணுறதுக்காக நான் வந்து அக்ரிலிக் பெயிண்டில் வந்து க்ரீன் கலர் நான் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே பெயிண்ட் பண்ணி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியுமான்னு தெரியல, எக்ஸாக்ட் கரும்பில் வந்து இருக்கிற மாதிரி என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் என்னோடய க்ரியேட்டிவில் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ராவோட நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ராவோட அட்டாச் பண்ணுறதுக்கு நான் டேப்பை யூஸ் பண்ணி தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மாஸ்கிங் டேப் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம பெயிண்ட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். நம்ம நார்மல் டேப் மட்டும் யூஸ் பண்ணி ஒட்டியிருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாடி பார்ட்க்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் ப்ளூ கலர் எடுத்து நான் வந்துட்டு கரும்போட பாடி பார்ட்க்கு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாடி பார்ட்டில் வந்து லைன்ஸ் வேணும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒயிட் பெயிண்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சுட்டு நான் வந்து லைன்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக வருமானு எனக்கு தெரியல, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து லைன்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து மாஸ்கிங் டேப் ஒட்டின இடத்துல மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு க்ரீன் கலர் நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கரும்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சைல்டு கோட்டில் யூஸ் பண்ண குட்டி பாத்திரம், அடுப்பு, ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பொங்கல் டெக்கரேஷனுக்காக சின்ன பொங்க பானை அப்புறம் சின்ன அடுப்புக்காக வந்துட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் 2 தடவை வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஒயிட் பெயிண்ட்டை வந்து 2 கோட்டிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். பாத்திரத்துக்கும் அடுப்புக்கும் 2க்குமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணி வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச டிசைன் வந்து நான் வந்து பானைக்கும் அடுப்புக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது நல்லா இருக்கான்னு தெரியல, பட் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்க்க ஓகே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பானைக்குள்ளே வந்து வெயிட் வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஓல்டு க்ளே வந்து நான் நிறைய வச்சுருந்தேன். ஸோ அது வந்து வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதில் கம் போட்டுட்டு நான் அதை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டன் வந்து யூஸ் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா பொங்கல் வந்து பொங்கி வர கான்செப்ட். ஸோ பொங்கி வர்றதுக்காக பொங்கி வர மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து காட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதெல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி இதுக்கப்புறம் வீடியோஸ் இருக்கும். பட் வந்து என்ன அப்படின்னா, அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த டெக்கரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் 2 கரும்பு இதெல்லாம் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி அடுப்பெல்லாம் வச்சு ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து நான் பண்ணியிருப்பேன்.